செம்மணி மனித புதைக்குழியை என்றாவது ஒரு நாள் பார்வையிடுவேன் கனடா தூதுவர். வலிவடக்கு காணி விடுவிப்பு போராட்டம் இபிடிபி உறுப்பினரிடம் வாக்குமூலம். யாழ் ஆயரை சந்தித்த பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர். எந்த தவறும் செய்யாத நாமல் நிதி குற்ற பிரிவில் அரசாங்கத்துக்கு பொறாமையாம் ஜோன்சன் பெர்னாண்டோ. அர்ச்சுனா எம்பியின் இறுதி பாராளுமன்ற உரை பகிரங்க மன்னிப்பும் கோரினார். திருவிழா நிகழ்வில் கண் பாதிப்புக்குள்ளான பக்தர்கள் தென்கையிலை ஆதீனம் விடுத்துள்ள கோரிக்கை. பண்டத்தரிப்பு ஆலய திருவிழாவால் கண் பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வைத்திய சத்தியபுத்தி. கோடபாயாவுக்கு ஏற்பட்ட நிலையே இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படும் மன்னப்பெரும திட்டவட்டம். செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று பார்க்க வாய்ப்பு கிடைக்காத ஒரே காரணத்தினால் மட்டும் நாங்கள் எமது வாகனத்தை அங்கே நிறுத்தினோம். என்றாவது ஒரு நாள் அந்த இடத்தை பார்வையிட முடியும் என நம்புகிறேன் என இலங்கைக்கான கனடா தூதுவர் இசபெல் மார்டன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட கனடா நாட்டின் தூதுக்குழுவுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்காமையால் தூதுக்குழு செம்மணி பகுதிக்கு விஜயம் செய்து திரும்பி சென்ற சம்பவம் பதிவானது. குற்ற சம்பவம் தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு தெரிவித்தார். நான் யாழ்ப்பாணத்துக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தேன். அந்த பயணம் மிக தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒன்றாகும். நான் இதற்கு முன் செம்மணி பகுதிக்கு சென்றதே இல்லை என்பதால் வழியில் அங்கே சற்று நிற்கலாம் என முடிவு செய்தேன். மேலும் இந்த பருவ காலத்துக்கு பிறகு அந்த இடம் மூடப்பட போகிறது என்பதையும் நான் அறிந்திருந்தேன். எனவே அங்கு என்னதான் இருக்கின்றது என்று பார்ப்பதற்காக நாங்கள் சற்று நின்றோம். பார்வையிடுவதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதற்கு முன் அந்த இடத்துக்கு சென்று பார்க்க வாய்ப்பு கிடைக்காத ஒரே காரணத்தினால் மட்டும் நாங்கள் அங்கே நிறுத்தினோம். இரண்டாவது ஒரு நாள் அந்த இடத்தை பார்வையிட முடியும் என நம்புகிறேன். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. தற்போது நாங்கள் இந்த வாரத்தில் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்துக்காகத்தான் வந்து கொண்டிருந்தோம். அந்த இடத்தை பார்ப்பது எனக்கு முக்கியமாக இருந்தது. அங்கிருந்தவர்களை சந்தித்து சிறிய தகவல்களை பெற்றுக்கொண்டோம். பின்னர் அங்கிருந்து சென்று விட்டோம் என தெரிவித்தார். வலிவடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் இபிடிபி கட்சியின் வேலனை பிரதேசபை உறுப்பினர் அனுசுயா ஜெயகாந்திடம் பலாலி போலீசார் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். பலாலி மற்றும் மயிலட்டி பகுதிகளில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டங்களுக்கு இபிடிபி கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி பலாலியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அனுசுயா ஜெயகாந்த் உள்ளிட்ட ஐவருக்கு எதிராக பலாலி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட அனுசுயா ஜெயகாந்திடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டனர். விசாரணையின் போது சட்டத்தரணி ஸ்டானிஸ்லஸ் செலஸ்டின், இபிடிபி கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கட்சியின் வலிவடக்கு நிர்வாக செயலாளர் ஜெபால் சிங்கம் ஆகியோரும் அவருடன் சென்றிருந்தனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறிய இபிடிபி உறுப்பினர்கள் மயிலட்டியில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்த பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் ஓய்வு பெறவிருக்கும் யாழ்ப்பாண மறை மாவட்ட பேராயர் எஸ்டின் ஞான பிரகாசத்தை ஆஜர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய இன்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். பல்கலைக்கழகத்தின் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் நோக்கில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகிறார். இந்த நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி கோவிலின் வருடாந்த மகோற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் பிரதமர் ஆலயத்துக்கு வருகை தந்து வழிபாடு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமல் ராஜபக்சவுக்கு இருக்கும் மக்கள் ஆதரவை பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் அவரை நிதி குற்ற பிரிவுக்கு அழைத்து விசாரணை நடத்தி வருகிறது என முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். நாமல் ராஜபக்சவை தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு அழைப்பது அரசாங்கத்தின் ஒரு தோல்வியுற்ற முயற்சி. நாமல் ராஜபக்சவின் வெற்றியை சீர்குலைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் சதி நடவடிக்கை இது. இந்த சதி நடவடிக்கைகளின் எதிர்விளைவுகள் எதிர்காலத்தில் தெரிய வரும்.
மேலும் நானும் எனது குழுவினரும் எந்த தவறும் செய்யவில்லை. விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் வருகின்றோம். நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. எனவே விசாரணைகளில் அச்சமின்றி எதிர்கொள்வோம் எனவும் இது ஒன்றும் எமக்கு புதிதல்ல. நாமல் ராஜபக்சவுக்காக இப்போது மக்கள் பெருமளவில் அணிதிரள்கிறார்கள். எனவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசாங்க தரப்பால் இதுபோன்ற சதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலி கதிரிப்பாய் பகுதியில் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. தரிசு நிலமாக காணப்படும் பல ஏக்கர் புட்களை கொண்ட சமவெளியில் ஏற்பட்ட தீயில் பல ஏக்கர் நிலத்தில் தீ பரவியது. இதனால் அருகிலுள்ள வீடுகள் மற்றும் வயல் நிலங்கள் பகுதியளவில் பாதிப்படைந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயினை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் தட்டி கழிக்கின்றனர் என யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வாகி வந்தவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்ய தவறுகின்றனர் என அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகின்ற போது தன்னுடைய இறுதி உரையின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த விவாதங்களின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு சமூகம் அளிக்காமல் தட்டி கழிக்கின்றனர். கடந்த 2021 ஆண்டில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எரிந்ததால் நாட்டின் கடல் சூழலியலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டுக்கு சட்டபூர்வமாக கிடைக்க வேண்டிய பில்லியன் கணக்கிலான அமெரிக்க டாலர் இழப்பீட்டுத் தொகை அதிகார தரப்பினரின் முறையற்ற தலையீடு காரணமாக மிக குறைந்த தொகையாக குறைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதுவே பாராளுமன்றத்தில் தான் ஆற்றும் கடைசி உரையாக இருக்கலாம் என குறிப்பிட்ட அவர், சபை நடவடிக்கைகளின் போது அல்லது எனது பேச்சினால் யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் அல்லது அவையின் கண்ணியத்துக்கு ஏதேனும் பங்கம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு சபையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கூறுவதாக தெரிவித்தார். கடந்த கால போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் உண்மையாக குரலாக தான் பாராளுமன்றத்தில் இயங்குவதாக குறிப்பிட்ட அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நீதியும் நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார சீரழிவு மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். யாழ் மாவட்ட சைவ திருக்கோவில் ஒன்றில் இடம்பெற்ற திருவிழா நிகழ்வில் அதீத வெளிச்சத்தை வெற்றி கண்ணால் பார்த்த பலர் கண் பாதிப்புக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலை மிகுந்த துயரத்தை தோற்றுவித்துள்ளது என தென்கையிலே ஆதீனம் தவத்திரு அகத்தியடிகளார் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், அதே போல கடந்த மாதங்களில் சில ஆலய திருவிழாக்கள் மிகவும் விரும்பத்தகாத ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் சைவ சமயங்களிடையே பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. சைவ பரிபாலன சபை, இந்து கலாச்சார திணைக்களம் என்பன சில ஒழுங்கு விதிகளை கட்டுப்பாட்டுகளை ஏற்கனவே திருக்கோவில்களிடம் வலியுறுத்தி உள்ளது. அது வரவேற்கத்தக்கது. ஆதலினால் அன்புக்குரிய ஆலய அரங்காவலர்களே, எக்காரணம் கொண்டும் ஆலய திருவிழாக்களில் இவ்வாறான எந்த களியாட்டங்களுக்கோ அதிக வெளிச்சம் பாய்ச்சல் நிகழ்வுகளுக்கோ ஒளி எழுப்புதலுக்கோ இடமளிக்காதீர்கள். இந்த விடயத்தை மிகவும் சிரத்தை எடுத்து தலைமேற்கொண்டு கோவிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோவில் என்பதற்கு உயிர் கொடுக்குமாறு அனைத்து ஆலயம் சார்ந்த சைவ பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் சட்டத்தை மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்துமாறு சகல சம்பந்தப்பட்ட தரப்புகளையும் கூறுவதுடன் அவர்களுக்கு அனைத்து சைவ சமயங்களும் பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட பக்தர்கள் விரைந்து குணம் பெற அன்பை உருவான இறைசிவனை பிரார்த்திக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலயத்தில் கண் பாதிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலய திருவிழாவின் போது ஏற்பட்ட கண் பாதிப்பு சம்பவத்தை அடுத்து இதுவரை 385 பேர் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலயத்தில் ஏற்பட்ட கண் பாதிப்பு சம்பவம் 385 பேர் இதுவரை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நேரம் அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கோடபாய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலையே தற்போதைய அரசாங்கத்துக்கு ஏற்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னபெரும சுட்டிக்காட்டினார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்த ஒவ்வொரு தலைவரும் மக்களும் ஏதேனும் ஒரு வழியில் நம்பிக்கை ஏற்படுத்தியே ஆட்சியை முன்னெடுத்தனர். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் வரவேற்பை பெற்றார். ரணில் விக்ரமசிங்க சீர்குலைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நம்பிக்கையை வென்றார். ஜியார்ஜியபத்
அரசாங்கத்தினர் திறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி சர்வதேச உறவுகளை பலப்படுத்தி மக்கள் ஈர்ப்பை பெற்றார். ஆனால் தற்போதைய அரசாங்கத்திடம் அவ்வாறு மக்கள் ஆதரவை பெறக்கூடிய எந்தவொரு திட்டமும் இல்லை. இந்த அரசாங்கத்தால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது என்பதை இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களும் நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர். பொருளாதாரத்தை சீரமைக்க முடியாதால் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் போலீஸ் துறையை பயன்படுத்தி முறையான சாட்சியங்கள் இல்லாமல் எதிர்க்கட்சியினரை கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலமே அரசாங்கம் தனது இருப்பை தக்க வைக்க பார்க்கிறது. முறையான சான்றுகளின்றி வழக்குகளை தாக்கல் செய்வதாக நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவிப்பதை நாம் காண்கின்றோம். ஜனநாயக ஆட்சியில் நிறைவேற்று அதிகாரம், சட்டவாக்கு அதிகாரம், நீதித்துறை ஆகிய மூன்றும் சமநிலையில் இயங்க வேண்டும். ஆனால் தற்போது அரசாங்கம் நீதித்துறையின் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. இதனால் கிராம மட்டம் வரை சர்வாதிகார போக்கு பெறவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு நாட்டின் மகாநாயக்க தேரர்கள், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சர்வதேச சமூகம் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றது. அரசாங்கம் சர்வதேசத்தை பகைத்துக் கொள்வதால் வெளிநாடுகளில் கிடைக்கும் நிதி உதவிகள் தடைப்பட்டு நாடு தனிமைப்படுத்தப்படும். எனவே அரசாங்கம் இந்த ஜனநாயக விரோத அரசியலமைப்பு திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தவறினால் இந்த சட்டம் மூலம் வாக்கெடுப்புக்கு விட்டாலும் அதில் வென்றாலும் அல்லது தோற்றாலும் அரசாங்கம் மக்களால் நிராகரிக்கப்படும். இறுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படும் என அவர் தெரிவித்தார்.